கௌரி டாக்டரா வந்திருக்கீங்க இல்லையா? தேவைப்பட்டா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வழியாக அவங்கள கன்சீவ் பண்ண வைப்போம். அது அந்த பேபி பிறக்க வைக்கிற டாக்டரா? அந்த செய்தி இல்ல சார், அந்த செய்தி இல்ல சார், தப்பா இல்ல சார். கௌதம் நீங்க இவ்ளோ இன்னசென்ட்டா? இல்ல நான் அப்படி சூனா போனா ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. கௌரி மேம் எல்லாருமே எல்லாம் நடிப்புங்க. அவன் படத்துல நடிச்சிருந்ததை விட இப்பதான் நடிக்கிறான். நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். செட்ல எப்படி கூப்பிடுவீங்க அவங்கள? வாடி போடி. நோ கௌரி வாடி போடின்னு சொல்றா. செருப்பு பிஞ்சு போகும். கண்ணுல ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது அப்படியே இன்விசிபிள் ஆயிடும். புரியலையா ப்ரோ? ஐயோ ஏன் கண்ணுல பவர் இருக்கா? உங்க ஜோக்கு செத்துடுச்சு. ஓ அவங்க பவரா இருக்கிறாங்க. ஆமா bro. நீங்க இன்னும் நான் பெருசா தான் தவறா இருக்கேன். இங்க ஏதோ இதாயிருச்சு. அந்த இது நீங்க அது அழகு உங்களுக்கு தெரியுது, எனக்கு மட்டும் தெரியும். புரிஞ்சதுல? ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு வச்சது இப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படின்னா அப்பா நல்லா இருக்கிறியா துணியான்னு கேட்க முடியாது. he took a long time to open up. மானிட்டர்ல பார்த்துட்டு I said actually நல்லா இருக்கு. Yeah I know. அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல. எஸ் ஐ நோ தேங்க் யூ அப்படி சொன்னேன். அவங்க சொன்னது எஸ் ஐ நோ. அப்படிதான் சொன்ன நீ. நான் அப்படிலாம் சொல்ல, நான் பயந்துட்டு பயந்து அத சொல்லுங்க நீங்க. ஆட்டிட்யூட் ஆதித்யா ப்ரோ. கிட்ட இருந்து குத்திக்கிறேன். குத்துறது நீங்க 2 பட்டாக்ஸ்லயும் குத்துறீங்க. இருங்க அதாவது ஒரு நிமிஷம் சார். ரெட் நோல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நாங்க கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யாருக்கு போகுது அப்படின்னா அதர்ஸ் வந்திருக்காங்க. பேரே வந்து சூப்பரா இருக்கு இல்லையா? டைரக்டர் அபின் சார் வணக்கம். கௌரி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ், செமையா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பெர்ஃபார்மன்ஸும். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க கௌதம்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வேற லெவல். நிறைய கம்பேரிசன் வருது. இவர் பார்க்க அவர் மாதிரி இருக்காரு, இவர் பார்க்க ஆதித்யா மாதிரி மட்டும் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க, வெல்கம், சூப்பர் ஹாப்பி. எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? எஸ் சிறப்பா இருக்கும். அதர்ஸ் வரலையா? நீங்க மட்டும் தானா? உங்களுக்கு நாங்க அதர்ஸ். கௌரி எஸ் டாக்டரா வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. சூப்பர். அது அந்த பேபி பிறக்க வைக்கிற டாக்டரா? அந்த செய்தி இல்ல சார், அந்த செய்தி இல்ல சார், தப்பா இல்ல சார். சார் அது இன்ஜெக்ட் பண்ணி செயற்கை முறையில பேபி பிறக்க வைப்பாங்களா? அந்த டாக்டர் இல்லையா சார்? கௌதம் நீங்க இவ்ளோ இன்னசென்ட்டா? இல்ல நான் அப்படி தமிழ்ல சொல்றதுல மேபி அது தப்பாயிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ என்ன எதிர்பார்க்கலாம் லைக் அதர்ஸ்ல இருந்து? இல்ல நீங்க ஒரு ஃப்ளோல பாவம் இன்னசென்ட்டா சொன்னாரு. ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிருச்சு. நானே ஒரு மாதிரி what did you just இல்ல it was fun. ஆதித்யா bro. honest mistake கௌதம்? ஆமாங்க, சத்தியமா honest mistake தான். ஃப்ளோல வந்துருச்சு You அப்படி. meant IVF doctor. So you mean IVF doctor. அது என்ன சார் IVF டாக்டர்னா என்ன சார் பண்ணுவாங்க? Gynecologist. I think gynecologyல வர ஒரு சப்ஜெக்ட் தான் IVF. இன் விட்ரோ Am I right? ஃபெர்டிலைசேஷன். Yes, in vitro Okay. fertilization. So I feel புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா நம்ம ஜெனரேஷன்ல முன்னாடிலாம் இல்லாத ஒரு பிரச்சனை that you know many couples are finding it difficult and ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல வரைக்கும் போற ஒரு லெவல்ல வரும். எஸ்பெஷலி சொசைட்டி மாறி மாறி கேக்குறது எப்படி, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா, உனக்கு பிரச்சனையா இல்ல புருஷனுக்கு பிரச்சனையா, அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் a booming field definitely. IVF right now it's very common. நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. It's quite expensive. அது ஒன்று இருக்கு. It is a long drawn extensive process. நீங்க கேரக்டரை விட்டு டாக்டராவே மாறிட்டீங்க நீங்க. Sorry. நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சூப்பர், பட் அது யூஸ்ஃபுல் தான், தேவையான ஒன்று தான். யா. ஸோ அந்த ஒரு ஐ மீன் ஐம் கைனகாலஜிஸ்ட் இன் த ஃபில்ம். ஸோ நான் எங்க படத்துல சொல்ல வர்றது அந்த எங்க போஸ்டர்லயே இருக்கு அந்த டெஸ்ட் டியூப்ல ஒரு பேபி. அண்ட் so we've tried to bring that across. November 7th when the film releases you'll know கொஞ்சம் in-depth-ஆவே போயிருக்கோம் நாங்க. It is inspired by true events. கம்ப்ளீட்டா ட்ரூன்னு சொல்ல முடியாது. சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ் எடுத்திருக்கோம் நாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ டாக்டர் அதோட சேலஞ்சஸ் இருக்கு, பட் அட் த சேம் டைம் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஸோ இட்ஸ் குட். ஒரு என்ன சொல்றது, நம்ம யூஷுவல் சர்ஃபேஸ் லெவல் கேரக்டர்ஸ் இல்லாமல் when she has so much to do, இல்லை பேசுறதுக்கு, இல்லை
that she's adding so much substance to the story in Solana. So it was a very nice experience for me personally. கண்ணில் ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்க்கும்போது நான் அப்படியே இன்விசிபிள் ஆயிடுறேன். இது பிக்கப் லைன் ப்ரோ. இது சார் ஒரு மாதிரி ஹாரர் ஃபிலிம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. பிக்கப் லைன் போட்டுட்டு இருக்கேன் சார். என்ன சார் போடுறீங்க? கண்ணில் ஏதோ பவர் இருக்கு, அவங்க பார்த்தாங்கன்னா நான் இன்விசிபிள் ஆயிடுறேன்னு ஒரு பிக்கப் லைன். புரியலையா ப்ரோ? ஐயோ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒட்டினேன்னு எல்லாம் வேலையாகாம போயிரு. கண்ணுல பவர் இருக்கு. கண்ணுல பவர் இருக்கு, அதை பார்த்தோன்னா நான் இன்விசிபிள் ஆயிடுறேன். ஏன் கண்ணுல பவர் இருக்கா? உங்க கண்ணுல தான் பவர் இருக்கணும். அப்ப உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இல்லங்க, ஜோக்கு செத்துருச்சு. எனக்கு இப்ப இது புரியலன்னா எனக்கு மண்டை வெடிச்சிருமா? ஆமா, எனக்கு அடுத்த சென்டென்ஸே வராது. இப்போ நம்ம ஒரு இந்த ஜாக்கி சான் கார்ட்டூன்லாம் பாத்திருக்கீங்களா? ஒரு கல்லை வச்சு மறைய வைப்பாங்கல்ல, ஆமா, அது ஒரு பவர் தான். மந்திரகோல். அதே மாதிரி கௌரி கண்ணுல பவர் இருக்கு, அவங்க கண்ணை பார்த்தா நான் இன்விசிபிள் ஆயிடுறேன். அப்ப நீங்க இன்னும் நல்லா தானே தெரியணும். பிக்கப் லைன் இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணி அது நல்லா இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். இவங்க கண்ணு பவரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீ இன்னும் அவங்க கண்ணு முன்னாடி நல்லா தெரியும். நீ எங்கேயுமே நான் பிக்கப் லைன் போட மாட்டேன். திஸ் இஸ் தி லா. இல்ல ஒரு நிமிஷம். இப்போ அவங்க பவரா இருக்கறாங்க, நீங்க இன்னும் நான் தான் தவறா இருக்கேன் தெரியாம. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு ஆக்சுவலி பவர் இருக்குதானே இருக்கு. தி திங் இஸ், என்னோட கண்ணாடி நான் தொலைச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் பவர் இருக்கு. அது நான் ஒரு 2 months-ஆ அது எங்கேன்னு தெரில. ஸோ எனக்கு டிரைவ் பண்ணும்போதும் இல்லை தியேட்டரில் படம் பார்க்கும்போதெல்லாம் வெளில வரும்போது ரெட் ஆகுது, கண்ணிலேருந்து தண்ணி வருது. இப்போ நீங்கள் சடன்லி கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லும்போது ஆமாம்ல எனக்கு பவர் ஏறிடுச்சு. அதுவும் நீங்கள் சொன்னீங்க இவருக்கு எப்படி தெரியும், நீங்க என்ன ஆப்தமாலஜிஸ்டான்னு நினைச்சேன் நானு. கைண்ட் ஆஃப் காட் மாதிரி. Yeah, I was like, how do you know? இது என்னோட வெரி பர்சனல் ப்ராப்ளம். இன்னும் டாக்டரை போய் பார்க்கணும். பாத்தீங்களா, அப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த படம் செமையா போகும் ப்ரோ, சக்தி வச்சு சொல்றேன். அதான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு இந்த பிக்கப் லைன் சொல்லும்போது தான். இது இங்க இதாயிருச்சு. அந்த இது நீங்க அது அழகு உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். புரிஞ்சதுல? Thank you so much. சூப்பர். இது 100 இது வந்து சூப்பர். இது நானே அடுத்து யூஸ் பண்ண போறேன். கட்ஸ் ஒன்னு ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இன்னொன்னு விடாமுயற்சி. அவ்வளவுதான். அப்படிதான். of course ஒரு நர்வஸ் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்றோம், ஆடியன்ஸ் நம்ம இப்படி ஏத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து நம்ம ரொமான்ஸ் பண்றோம், ஆக்ஷன் பண்றோம், லைக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஒரு சீரியஸ் ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு, லவ் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல மென்டலி பிசிக்கலி நீங்க ஃபிட்டா இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது. மென்டலி எப்படி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு நீங்க ரெடியா நீங்கன்னு சொல்லுங்க. இருக்கு நல்லா இல்ல. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஷூட் பண்ண டைம் இல்ல. ஓகே. ஏன்னா எங்களுக்கு டியூரேஷன் ரொம்ப கம்மியாச்சு. சைன் பண்ணிட்டு ரொம்ப சீக்கிரம் நாங்கள் எனக்கு சார் வந்து 2-3 months டைம் இருக்குன்னு பார்த்தா 1 monthலேயே ஸ்டார்டிங் பண்ணிட்டாங்க. 1 monthல நான் எங்கே போய் மசில் தேடுறது, வர்றது தான் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு டக்குன்னு பண்ணால் போலீஸ் காஸ்டியூமில் இருக்கும்போது நல்லா ஃபிட்டாக இருக்கணுன்றது மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். மற்ற காஸ்டியூமில் பார்த்துக்கலாம் சார், பாடி லாங்குவேஜ் இதுதான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது தான் சொன்னேன். இப்போ தான் நான் இதெல்லாம் கொண்டு வந்தேன் ஃபிட்னஸ்ஸு. ஸோ நர்வஸ் வந்து கண்டிப்பாக இருந்துச்சுங்க. அதை எனக்குலாம் வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிது. மொதல் நாள் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ட்ரெமர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் சீனே வந்து எனக்கு கௌரியோடையும் ஹரிஷ் பராடி சாரோடையும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வச்சது சார் சொல்லிட்டாரு, சார் இந்த சீன் நீங்கள் வந்து சைலண்டாக தான் சார் இருக்கீங்க, அடுத்த ஷாட்டில் தான் உங்களுக்கு க்ளோஸ் வருது. அதனால நான் வந்து அந்த இப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு பேசவே இல்லை, பேசல, சார்ட்டியும் பேசல. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, ஹரிஷ் பராடி சாரும் கௌரியும் பேசிட்டு இருக்கா. நான் நினைச்சேன் இவன் ரொம்ப சீன் போல, ரொம்ப ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் நியூ கமர் மாதிரியே பிஹேவ் பண்ண. பிகாஸ் ஐ வாஸ் ட்ரைங் டு டாக் டு ஹிம். ஏதாச்சும் ஒரு இது. ஆமா, இவங்களும் பேச. இப்போ நீங்க ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டியா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படின்னா அப்பா நல்லா இருக்கிறியா துணியான்னு கேட்க முடியாது. அதனால இவங்க டீசென்ட் இல்ல he took a long time to open up. அப்புறம் அவங்க ஸ்கிரீன்ல ஐ மீன் சாரி மானிட்டர்ல பார்த்துட்டு ஐ செட் ஆக்சுவலி நல்லா இருக்கு. யா ஐ நோ தேங்க்ஸ். அவ்வளவுதான். சீரியஸ்லி இவ்வளவு அழகா ஏன் நான் வச்சிட்டு இருக்கேன். How can I forget first impression? I'm like, oh, Eva. பயங்கர சீன். ஆமா. இல்ல ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம கிளாரிஃபை பண்ணி ஆகணும். என்னன்னா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி தாட் வருதா, பசங்கட்ட பேச சீன் போடுறாங்க. ஆனா அப்படி கிடையாது. நாங்க பயந்துட்டு இருக்கோம். அத சொல்லுங்க நீங்க. பயப்படுவோம். ஐயோ ஏதாவது பேசி தப்பாயிருச்சுன்னா. இல்ல எனக்கு நான் ஏதாவது லூஸ் தனமா சொல்லி இவனா மூஞ்சி ஐயோ இவனா பயங்கரமா ஆச்சே அப்படின்ற மாதிரி ஓடிடக்கூடாது. முதல் நாள் வேற நான் சார்
பேசாம இருக்கிறது பெட்டர். நம்ம பேசி ஏதாவது சொல்லலாம், நோ கமிங் பேக் ஃப்ரம் தட். கரெக்ட். அதாவது எனக்கு நைட்டு தூக்கம் வராது. நான் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு அப்படி சை, இது வாழ்றதுக்கு நான் வாழாமே இருந்திருக்கலாம். எனக்கு காலேஜ்ல எத்தனை வாட்டி இந்த மாதிரி ஐயோ நான் பேசுறதே கம்மி பண்ணிட்டேன். நம்ம இல்ல வேணாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேபி சில லைக் யூ செட் அந்த பயனாலேயே பேசாம இருக்கலாம். சோ அவரையும் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றதுக்காக தான் ஆக்டிங்ல அவ்வளவு இது பிகாஸ் ஹி வாஸ் டூயிங் அ குட் ஜாப். ஸோ அது ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சா சம்டைம்ஸ் இல் ஃபீல் அந்த நர்வஸ்னஸ் போகும்னு நினைச்சேன். பார்த்தா அதுக்கு அப்படி சீன் போட்டு ஆன்சர் யா ஐ நோ இட் சீம்ஸ் நான் தேங்க்ஸ் வந்து அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல. அது வெரி ஆட்டிட்யூட் ஆதித்யா ப்ரோ. இருங்க குத்திக்கிட்ட குத்திக்கிட்ட ரெண்டு பக்கமும் குத்துறதை நீங்க 2 பட்டாக்ஸ்லயும் குத்துறீங்க. இருங்க அதாவது ஒரு நிமிஷம் சார் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து சொன்னது அவங்க சொன்னப்போ எஸ் ஐ நோ தேங்க்யூ அப்படி சொன்னேன். அவங்க சொன்னது எஸ் ஐ நோ அப்படிதான் சொன்ன. நீ நான் அப்படிலாம் சொல்ல, நான் அப்படிலாம் மாதவா தான் சொன்னான் அன்னைக்கு. போலீஸ் கேரக்டராவே இருந்திருக்கீங்க நீங்க. பயம் இருந்துச்சு எனக்கு. இல்ல அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும் ஆக்சுவலா. அந்த நாள் நாங்க கொஞ்சம் நல்லா பேசி மீம்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சேன். மீம்ஸ் பத்தி பேசணும்னா பத்திக்கிச்சு மீம்ஸ் மாதிரி. அதனால நல்லா அதுக்கப்புறம் மீம்ஸ் இவ்வளவு ஒரு பிரெயின் ராட் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஓரளவுக்கு ஜாலி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் சில் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஜாலியா. இந்த கேள்வி கேட்ட எங்க இருக்கும்னு மறந்து போச்சு எனக்கு. சாரிப்பா, நீங்க என்ன உங்களோட செகண்ட் क्वेश्चனே எனக்கு மறந்துடுச்சு. கேட்டீங்க என்ன क्वेश्चन? அந்த ஃபர்ஸ்ட் படம்ங்கறால அந்த நர்வஸ் அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வேற வழி இல்ல, மைண்ட்ல போலீஸ்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். எப்படி சீன் போட்டு அவன் ஹேண்டில் பண்ணான். அதாவது அடுத்தது அவங்க விடுற மாதிரி தெரியல உங்களை நீங்க. இல்ல அவனோட கோப்பிங்கே அதுதான். நர்வஸ்னஸ் உள்ள கோப்பிங் மெக்கானிசம் ஆயிடுச்சு. அப்ப பயம் இருந்தாலும் சீன் போடுறதுல கரெக்ட்டா இருக்கு. ஆனா 3 நாள் 2 நாள் எனக்கு ஓரளவுக்கு நான் கேரக்டருக்குள்ள உட்காந்துட்டேன். அதான் சாருக்கு தெரியும், ஒரு 3-4 நாள் ஆச்சு எனக்கு ஃபுல்லா அந்த கேரக்டர்ல இறங்குது. ஏன்னா எனக்குமே சாருக்குமே ப்ரெஷர் ஜாஸ்தி. முதல் படம் நான் இவங்க கூட பேசாம கூட போயிடலாம். சொதப்பிட்டேன்னா எனக்கு அன்னைக்கு தூக்கம் வராது. அப்புறம் காலையில ஷூட்டிங்க்கு நடிப்பு வராது, டைலாக் மெமரைஸ் ஆகாது. இதெல்லாம் ஆச்சுன்னா ப்ளஸ் நிறைய பேர், நான் ப்ளஸ் 70 பேர் 100 பேர் 110 பேர் இருக்கிற ஸ்பாட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறது வேற பாக்குறாங்க சார். ஆடிஷன் டேப்ஸ்லாம் இவரெல்லாம் மட்டும் மேஜர் க்ரூ தான் பார்த்துருக்காங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அரவிந்த் சிங் டிஓபி கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாரு. ஜிப்ரான் நான் பார்த்ததே இல்லை, அவரு பயந்துனே இருக்கிறாரு. இது அப்போதான் பார்த்துருக்காரு. பட் ஸ்டில்ஸ் ஃபோட்டோவில் அமிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, லைட் மேன் வந்து எனக்கு அந்த தாட் இருக்கு. நான் புதுசு தான். ஸோ எனக்கு அந்த தாட் இருந்துச்சு. எனக்குமே இவங்க தேங்க்ஸ் வந்து உள்ளுக்குள்ள எனக்கு வந்து எனக்கு இப்பதான் தெரியும் இருக்கும், பசங்களுக்குள்ள இருக்கும். பையன் பிடிச்சிட்டான், கிட்ஸை பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கௌரி ஓகே நல்லா இருக்குன்னு. ஏன்னா இவங்களோட சீனியர் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சீனியர் தான். ஸோ அதனால அப்போ அந்த விஷயத்துல எனக்கு அவன் சொன்னது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. சூப்பர். இன்னொன்னு, நாளைக்கு ஏதாவது ஒரு பிக் திங் நடக்க போகுதுன்னா நீங்க நைட்டு தூக்கமே வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் மெலட்டனின் போட்டு தான் தூங்குவேன். எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, ஏன்னா சத்தியமா எனக்கு தூக்கம் வராது. அது மெலட்டினா அது ஒரு மேட்டின் ட்ரக்ஸ் ஆக்குறீங்க, ஏதோ ட்ரக்ஸ் ஆக்குறீங்க. நோ இங்க பாருங்க, ட்ரக்ஸ் இல்ல, அது பார்மசிலே கிடைக்கும். சூரிய வந்து அதாவது இவர் வந்து டாடி டாடி அப்படின்ற பேசி போறாரு. அந்த அளவுலாம் இல்ல. இது நீங்க மெலட்டனின் டேப்லெட், கைண்ட் ஆஃப் டேப்லெட், ஸ்லீப் டேப்லெட். ரொம்ப கம்மி டோஸ், ரொம்ப என்னோட ஸ்லீப் சைக்கிள்லாம் அஃபெக்ட் பண்ணாது. டாக்டர்ஸ் 2 mg 3 mg தான் எடுக்கிறேன். ட்ரக்ஸ்லாம் கிடையாது. நான் வந்து அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணல. பட் எனக்கு அது காலையில் 6 மணிக்கு நான் எந்திரிக்கணும். எதுவும் பண்ணால் ரொம்ப அதை பற்றி எனக்கு முதல் நாள் ஷூட்டுக்குமே எனக்கு தூக்கம் வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எது பண்ணுறது, நான் அதாவது தூக்கம் புறந்துட்டே இருப்போம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன பண்ணுறது, தூங்கி தான் ஆகணும், ஃபோர்ஸ் பண்ணி தூங்கி தான் ஆகணும். சூப்பர் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு காப். எனக்கு நான் நிறைய பேர் உங்களை வந்து நிவின் பாலப்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த டொவினோ சாரோட ஒரு படம் இருக்கும், அன்வேசின் கண்டது. அதுல வந்து ஒரு சட்டிலான ஒரு மாதிரி ஒரு சீரியஸ் மோட்ல ஒரு பயங்கரமா எக்ஸ்பிரஷனோட நடிச்சிருப்பாங்க. இந்த போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த படம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படமே ஒரு காப், அதை பயங்கர மெச்சூரா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. சொல்லுங்க, முதல் படமே காப்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் பண்ண போற படத்துல 90% காப் ஸ்டோரி தான் உங்களுக்கு வரும் பாருங்க. இல்ல நீங்க சொல்றது டைப் காஸ்ட். அடுத்ததுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஒரு புது ஹீரோவுக்கு ஜென்ரலாக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு ஒன்றும் கொட்டி கிடக்கல. அதனால தான் தமிழ் சினிமாவில் ஹீரோஸோ ஒரு மெயின் லீட் கேரக்டர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. அது எல்லாருமே அக்ரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால எனக்கு ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக இருந்துச்சு. பட் for someone like me to get such a wonderful script, that too with such a wonderful technician, director sir, and
கௌரி மேம் எல்லாருமே அவங்க என்ன மேம்னு வருது மேம்னு வருது. இதெல்லாம் நடிப்புங்க. அவன் படத்துல நடிச்சிருந்த விட இப்பதான் நடிக்கிறான். எனக்கு இன்னும் அந்த சரி, குளுக்கோஸ் எப்படி கூப்பிடுவீங்க செட்ல எப்படி கூப்பிடுவீங்க அவங்கள? வாடி போடி நோ கௌரி. கௌரி. வாடி போடின்னு சொல்றா. மண்டையிலே ஒன்று போடுவோம். ஆஃப் ஸ்க்ரீன் என்னோட சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் நான் எப்படி இருப்பேனோ ஆக்சுவலாக கௌரியோட இருக்கிற ஒரு போர்ஷன்ஸில் வந்துட்டு நான் ஆஃப் ஸ்க்ரீன் ஜென்ரலாக எப்படி இருப்பேனோ அதில் நிறைய நான் ஐடியாஸ் எடுத்து லிபர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஏதோ லைட்டாக சிரிக்கிறீங்க. காற்று கண்ணில் அடிக்குதா? ரொம்ப ஜில்லுன்னு வருது. கை கட்டலாம் கேமராவுக்கு வந்து நல்லா இருக்காது. அதுல ஒரு மாதிரி உட்காந்துருக்கு. பரவாயில்ல. இல்லை ஸோ அதுதான் எனக்கு ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் ரியல் லைஃப் போலீஸ் கேரக்டர்ஸ் இருந்தும் சார் ஒரு ஃப்ரேம் ஒர்க் எனக்கு கொடுத்துருந்தாரு. எனக்கு இந்த மாதிரி தான் வேணும். நீங்கள் சட்டில் கேயாஸ், அதாவது கண்ட்ரோல் கேயாஸ், அதாவது ஸ்ட்ரென்த் பவர் வந்து உள்ளேருந்து தெரியணும். ஆனால் அது மக்கள் ஃபீல் பண்ணும் ஓவராக எக்ஸ்பிரஸ் பண்ணாமல். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுங்கிறதுக்கான ஒர்க் தான் நான் பண்ணுது. ஏன்னா அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் எனக்கு இந்த தடால் புடால் தான் வேணாம். ஜென்ரலாக நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணுறது நம்ம ட்ரை பண்ண வேணாம். நம்ம 2 பேரும் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். புதுசாக வரும், அப்போ புதுசாகவே நம்ம கொடுப்போம். உங்களை இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லணும். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தான் என்னோட பேக் போன் அப்படின்றது மாதிரி. ஸோ வி ஒர்க் டுவர்ட்ஸ் தட். ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான். எனக்கும் டேரக்டருக்கும் நல்ல கம்யூனிகேஷன், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு பாண்ட். இட்ஸ் ஆல் கம்மிங் டுகெதர். நல்ல ஒண்டர்ஃபுல்லாக நாங்கள் வந்து அதுக்கு எப்படி சிரிக்கிறாங்க 2 பேரும்? பாண்ட் சந்தானம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், உங்கள் பாண்ட் எல்லாரையும் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்பியரன்ஸாவே உங்களோட அந்த மேனரிசமா இருக்கட்டும், லைக் ஆட்டிடியூட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து ரொம்ப நன்றி. கிரேட், சூப்பர். அண்ட் இந்த முதல் படத்துல வந்து மட்டும் நமக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், டயலாக் டெலிவரில வந்துடும். ஹீரோயின் கூட ரொமான்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹெசிடேஷன்லாம் இருக்கும் இல்லையா? தயக்கமா இருக்கும். என்ன நினைச்சுப்பாங்கன்னு தெரியாது. பட் ஷி மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். உண்மையாக சொல்லணும்னா அவங்கள நிஜமாவே அதுக்கு நான் வந்து பாராட்டணும். இதுதான் சீனியர். இல்லை அதுக்கான ப்ரூவ் அவங்க வந்து சாங்குமே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கல. எல்லா போர்ஷன் டாக்கீஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு எண்டில் தான் சாங் வந்தா. ஸோ அதுக்குள்ளே நல்ல ஒரு ரேப் இருக்கும். ஸோ இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ கூட இவர் சொல்லிடுவார், இவர் அப்போவுமே ஆர்டிஸ்ட் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டுருவார். ஆனால் நமக்கு உள்ள டரு நமக்கு தான் தெரியும் அது. ஏன்னா அது யாருக்குமே இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுமே அது இமீடியட்டாக ஒரு புது ஆளோட டக்குன்னு அப்படி இப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஜர்க்கடிக்கும். பட் ஷீ ரியலி இப்போ எனக்கு நீங்கள் படத்தில் என்னோட ரொமான்டிக் சீன்ஸோ இப்போ கூட இருக்கிற சீன்ஸ் நல்லா வந்திருக்குன்னா ஷீ டெஃபினெட்லி பிக் ஹெல்ப். சூப்பர். So she supported me throughout. அதனால I am very happy to have her as my co-star. Because என்னோட கோப்பிங்கா எனக்கு என்னன்னு தெரியல, வித் ஆல் மை கோ-ஆக்டர்ஸ் அந்த ஒரு எனி கைண்ட் ஆஃப் இன்டிமசி ஆர் ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஆக்வர்ட். மேபி பிகாஸ் ஆஸ் அ கேர்ள் நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் தே ஆர் கேரிங் ஃபார் யூ. ஸோ அவங்கள ஓகே ஆக்குறதுக்கு நான் அதெல்லாம் விடு, இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரீட் இட் லைக் another scene. I mean I'm trying to make him cool. ஸோ அதுதான், பிகாஸ் அதர்வைஸ் வி போத் வில் பி ஆக்வர்ட். அது கெமிஸ்ட்ரியே வராது. அது ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ ஐ ஜஸ்ட் இட்ஸ் ஓகே. லைக் அவ்வளோலாம் நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா ஆக்டர் ஆக்ட்ரஸஸ்ங்கிற ஒரு ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் லைக் எனி அதர் சீன் யூ ஷுட் அப்ரோச் இட். ஸோ அது எனக்குமே அந்த ஆக்வர்ட்னஸ் தாண்டறதுக்காக எனக்கே நான் அந்த கோப்பிங் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஷேர் இட் வித் ஹூஎவர் ஐம் ஆக்டிங் வித், பிகாஸ் I don't want to make it a big deal. அதனால நீயும் அதை பண்ணாத, just cool. அதை பற்றி பேசுறது நம்ம ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் that's how I approach it. கிரேட், சூப்பர். எப்படி வந்திருக்கு படம்? ஆதித்யா பிரதர் வந்து இன்ட்ரோ ஆகுறாங்க. ஸோ சொல்லுங்கள் சார், ஒரு காப், ஒரு மெடிக்கல் க்ரைம், அது பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. ட்ரெய்லரே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஒரு மாதிரி ப்ராமிசிங் கிடைச்சது. நான் இந்த ஜான்ராவில் வந்து நிறைய கம்மியான ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பார்க்கும்போது தெரியுது. ஸோ சொல்லுங்கள், இந்த பிளாட்டில் கை வச்சு இதில் முடிச்சது எப்படி இருக்குது சார்? சொல்லுங்கள். இந்த படம் வந்து ஒரு மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர். ஒரு அறிமுகமான ஒரு நியூ ஃபேஸ் தான் வேணும் அப்படிங்கிறது நான் ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட்டாகவே கேட்டிருந்தேன். பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டுக்கு அது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கு அந்த ஆடிஷன் பண்ணி தான் அவர் எனக்கு கிடைச்சாரு. எனக்கு தெரிஞ்ச ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமாக இருப்பார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருக்கு அதில். அண்டு மெடிக்கல் க்ரைம்த்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜானர் ரொம்ப கம்மி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறது. ஸோ அதுலேயுமே வந்துட்டு நம்ம அந்த க்ரைம் காட்டி இருக்கிற விதம் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ படமாக நல்லா வந்திருக்கு. பிகாஸ் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார் வந்துட்டு ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. ஃபீல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. டிஓபி வந்து அரவிந்த் சிங். ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சீனியர் டெக்னீஷியன்ஸ்.
ஆக்சுவலி டிரெக்டர் டெபியூட், ஹீரோ டெபியூட், மற்றவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட் தான் எல்லாமே. படம் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக டெஃபினட்டாக சார். ஆக்சுவலாக நம்ம ஒரு லைக் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம கண்ணால் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த இதில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்திருக்கு மெடிக்கலில், இந்த மாதிரி ஒரு பேபியில் வந்து பிறக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்திருக்குங்கும் போது இதை நம்ம படமாக்கணுங்கிற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தவிப்பு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? அந்த அந்த ட்ராமா ஒன்று தவிப்பு, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அது எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? எவ்வளோ இல்லை, ஐவிஎஃப்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்தது வந்து நான் கண்ணால் பார்க்கல. அந்த மாதிரி எதுவும் நான் விட்னஸ் பண்ணி அதுக்காக நான் எழுதலை. ஆக்சுவலி நான் ப்ராப்ளமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்துட்டு அது அந்த கன்க்ளூஷனில் தான் இருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கு அந்த ப்ராப்ளம் ஒரு ஆன்டகனிஸ்ட்டுக்கு வந்திருக்கும். அந்த ஆன்டகனிஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு வெப்பன் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வெப்பனாக வந்துட்டு இந்த ஐவிஎஃப் பிளாட்டாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராப்பர் மேனரில் அதை எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு க்ரைம் நடக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் பேஸ் பண்ணி நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். பட் மெடிக்கல் டேர்ம்ஸில் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உண்மையான விஷயங்கள், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போது நமக்கு நிறைய ஆசை இருக்கும். இப்போது ஒரு டாக்டரை பார்க்குறோன்னா இவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒன்று இருக்கும். போலீஸை பார்க்குறோன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும், பியூட்டிஷியன்ஸை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல இந்த ரியல் லைஃப்பில். அப்படி அந்த ஒரு கேரக்டராக நம்ம நடிக்கும்போது அவங்களாவே நம்ம வந்து வாழுவோம்ல, அதில் நிறைய இது நம்ம வந்து கற்றுக்கலாம். இவங்க லைஃப்பில் எப்படிலாம் இருக்குமா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த டாக்டர் லைஃப்பில் அந்த ஸ்டோரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நிறையா கற்றுட்டு இருந்திருப்பீங்களே. அந்த டாக்டர் இந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது சில விஷயங்கள் ஐ வாஸ் ஏபிள் டு bring across, but definitely இந்த படத்துக்கு ஒரு ஸ்கோப் இருந்தது. ஸோ இப்போ வெப் சீரிஸ் இல்லை லாங் ஃபார்மேட்னா நம்ம இன்னும் we were able to go into it டீட்டெயிலாக. இப்போ ஹார்ட் பீட் மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது, அது செம்மையாக செலிப்ரேட் ஆகுது. அண்ட் ஐ ஃபீல் லைக் அதுவே there's more time for us to, பட் இது படம்னாலையும் இது அதில் ஒரு ட்ராக் தான் எனக்கு. ஸோ whatever I could, I was able to டீட்டெயிலாக get into it. November 7th அதர்ஸ் தியேட்டருக்கு வருது. கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ட்ரெய்லர் பிடிச்ச மாதிரி படம் அதோட அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள், டீம் ஃபுல்லாக வாழ்த்துக்கள். படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக எல்லாரோட லைஃப்லையுமே அமைகிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. பை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.